Hello traders, this is Bhuvaneshwaran. நாளைக்கு Fin Niftyயோட எக்ஸ்பைரி. நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி டிராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் Fin Nifty வந்து பார்த்தீங்கன்னா டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். லாஸ்ட் 3 கேண்டில்ஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் ஸ்டார் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான், சரியா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆனது இப்போது ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இனிமேல் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சு, அதாவது 21,650 இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோசிங் வச்சா, அதாவது டே கேண்டில் க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நீங்கள் லாங் சைட் டைரக்ஷனுக்கான ட்ரேடிங் பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்று சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஷார்ட் டைரக்ஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஓவராலாக நம்ம மார்க்கெட்டோட டைரக்ஷனை அப்படிங்கிறத வந்து பார்த்தாச்சு. நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு எந்த மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போது சார்ட்டை 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த விக்கோட ஹை, இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சா மட்டும் தான் ஃபர்தராக இனிமேல் நீங்கள் லாங் சைட் டைரக்ஷனுக்கான ட்ரேடிங் பிளானை வந்து பண்ணணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் லாங் சைடுக்கான ட்ரேட் அப்படிங்கிறத வந்து எடுக்க வேண்டாம். ஸோ மார்க்கெட்டை வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள், பக்கத்தில் எது வந்து இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். இது வந்து டே கேண்டில் க்ளோசிங் தான், சரியா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வேணாம். நமக்கு கரண்ட்டாக நாளைக்கு எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக மேஜராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 20,925. ஸோ இந்த ரேஞ்சை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் பாருங்கள், நல்லா மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுலேயே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இறங்குறப்போ, மார்க்கெட் கீழே வரப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறப்போ இது வந்து சப்போர்ட் எடுத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த லெவலில் போய் இன்னும் மார்க்கெட் டச் பண்ணவே இல்லை. இன்கேஸ் நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன கேப் அப்லையோ இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மேலே போகிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். இதை டச் பண்ணிட்டு ஃபர்தராக கீழே வரும், சரியா? ஸோ இந்த பிக் கேண்டில் கூட நீங்கள் வந்து உங்களோட ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். இந்த கேண்டிலுக்கு மேலே எப்போ க்ளோசிங் வைக்குதோ இனிமேல் இந்த கேண்டில் வச்சுக்கோங்க, சரியா? இந்த கேண்டில் 20,914 கூட வச்சுக்கலாம், சரியா? இதை வச்சுக்கோங்க. இந்த 20,940 தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸு. இனிமேல் இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக வந்து நீங்கள் லாங் சைட் டைரக்ஷனுக்கு போகலாம், சரியா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேண்டிலோட ஹை, இந்த பெரிய கேண்டிலோட ஹை, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப ரிவர்ஸ் ஆனால் கூட இதை போய் டச் பண்ணிட்டு அகைன் கீழே வரதுக்கான வாய்ப்பும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. நாளைக்கு வந்து மார்க்கெட் ஒன்று சைட்வேஸில் போகலாம், இல்லைனா ஷார்ட் டைரக்ஷனில் போகலாம். இன்கேஸ் மேலே ஏறுனுச்சு அப்படின்னா ஃபர்தராக இந்த கேண்டிலோட இந்த ஹை நம்ம ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வச்சா மட்டும்தான் நீங்கள் லாங் சைட் டைரக்ஷனுக்கான ட்ரேடிங் பிளானை பற்றி நீங்கள் யோசிக்கணும். ஸோ இதுக்கான சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ ஆல்ரெடி ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ 20,800 இந்த ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கலாம் மார்க்கெட்டுக்கு. ஸோ இந்த ரேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 20,950, கீழே வந்து 20,800. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பயே இதுக்கு கீழே, ஓகேவா, ரொம்ப கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு, இதையும் பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு ஃபால் வரும். இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சுன்னா இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் இதுதான் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது 21,615 கூட வச்சுக்கோங்க, 20,650. ஸோ இது வந்து உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டு, சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தாச்சு எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும், எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். சிபிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம், லாஸ்ட் வீக்கோட சிபிஆரை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்த பாருங்கள், இது வந்து விர்ஜின் சிபிஆராக இருக்குது, சரியா? இந்த சிபிஆரில் இன்னும் மார்க்கெட்டோட அந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது வந்து டச் ஆகவே இல்லை, விர்ஜின் சிபிஆராக இருக்குது லாஸ்ட் வீக் சிபிஆர். ஸோ இந்த சிபிஆர் கிட்ட வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்போது 20,750யும் ஒரு சப்போர்ட்டு. இதை பிரேக் எப்படி இதை வந்து மேக்ஸிமம் பிரேக் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். இந்த ரேஞ்சு 20,800 பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கு அடுத்ததாக 20,750 அப்படின்னா இந்த ரேஞ்சு 20,650, இது ரெண்டுத்தையும் நோக்கி வரும். ஸோ நீங்கள் வீக்லி சிபிஆரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டு வீக்லி சிபிஆர், அதாவது போன வாரத்தோட வீக்லி சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட் இதை நோக்கி வரும். அப்படி இல்லைனா இதோட
சிபி சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இந்த ரேஞ்சை நோக்கி வரும். ஸோ இந்த சிபிஆர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். மார்க்கெட் வந்து இதுகிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ்ங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். அதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் சிபிஆரை ரெக்கமெண்ட் பண்ணுறது. அதே போல் கரண்ட் வீக்கோட சிபிஆரை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சிபிஆருக்கு கீழே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதிலே புரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் வந்து ஷார்ட் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த S1 பிரேக் பண்ணி க்ளோசிங்கிறது வந்து வச்சிருக்கு. சரியா, இது ஃபஸ்ட்டு S1 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணி பிரேக்கிங்கிறது வச்சிருக்கு. ஸோ செகண்ட் சப்போர்ட்டை நோக்கி கூட மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் படியும் பார்த்தாச்சு, மார்க்கெட் வந்து லாங் சைடு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து இல்லை. ஸோ சிபிஆரை பேஸ் பண்ணி பார்க்குறப்பையும் மார்க்கெட் வந்து லாங் சைடு போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து கம்மி தான். ஏன்னா சிபிஆருக்கு கீழே மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்று மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகலாம், இல்லைனா ஷார்ட் டைரக்ஷனுக்கு போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து வச்சுக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபின் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து மண்டே க்ளோசிங்கோட டேட்டா. இதில் பாருங்கள் மார்க்கெட்டில் வந்து கால் ஆப்ஷன் வந்து இது 21,000 வந்து அதிகமான கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்த இந்த இடத்துல 20,900 இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. 20,900லையும் உங்களுக்கு புட் சைடில் வந்து பெரிய அளவில் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. கால் சைடில் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கால் சைடில் தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது, புட் சைடில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இதுவும் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஒன்று மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும், இல்லைனா ஷார்ட் டைரக்ஷனில் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஸோ மார்க்கெட் நமக்கு இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணும்போது நம்ம மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ராவல் ஆகக்கூடாது. மார்க்கெட்டில் அதிகமாக மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து நமக்கு ஷார்ட் டைரக்ஷனுக்கு காமிக்குது அப்படின்னா நான் அதுக்கு ஆப்போசிட்டாக போய் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஸோ மார்க்கெட்டோட டைரெக்ஷன்லேயே போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஓவராலாக 3 லெவல்லையும் பார்த்துட்டோம். ப்ரைஸ் ஆக்ஷன் படியும் பார்த்தாச்சு, சிபிஆரை யூஸ் பண்ணியும் பார்த்தாச்சு, தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். மூணுமே நமக்கு இண்டிகேட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒன்று மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இருக்கும், இல்லை அப்படின்னா ஷார்ட் சைட் டைரெக்ஷனுக்கு போகும். இதை தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளானை வந்து செட் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் லெவல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணியிருந்தேன், அது வந்து எனக்கு எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை எப்படி லாக் பண்ணலாம் அப்படின்னா இந்த லெவல்ஸை நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த லெவல் இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மேலே உங்களுக்கு ஒரு டேப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த டேப்பில் போய்ட்டு லாக் கீயை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது எரேஸ் ஆகாது, அப்படியே லாக் ஆகிடும். இந்த லெவல் வந்து லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது எரேஸ் ஆகாது. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணும்போதும் இந்த மாதிரி உங்களோட லெவல்ஸை வந்து லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபின் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட் வந்து வச்சுருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சு, அதாவது இதுதான் ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் லாங் டைரக்ஷன் போகலாம், அப்படி இல்லைனா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் வரும், இல்லைனா கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே இதால் க்ளோசிங் வைக்க முடியல. மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னமோ கேப் அப்பில் தான், பட் ஆனால் க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இது வந்து ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆனிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. தென் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்னைக்கு டவுன்ஃபாலு. ஸோ நெக்ஸ்ட்டு எது வந்து இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுது பாருங்கள், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதே போல் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சு இது 15 மினிட்ஸில் அப்படின்னா ஃபர்தராக நல்ல ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்பும் அதிகம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ரெண்டாவது, இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா இந்த பெரிய கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஹையை வந்து வச்சுக்கோங்க. இது வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் 22,400. என்னதான் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ இல்லை மார்க்கெட் வந்து அப்சைட் டைரக்ஷனுக்கு போணுச்சுனாலும் இந்த 22,400 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. கீழே வந்து இந்த சப்போர்ட் லைனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பிரேக் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு
ஸோ இது வந்து க்ளோசிங் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த கேண்டில், அதாவது ப்ரீவியஸ் அந்த மார்ச் 7 இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருந்துச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்கு. மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஷார்ட் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த சொல்லியிருந்தோம். பட் இந்த சப்போர்ட்டையும் நல்லா பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இனிமேல் இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலே போனாலுமே இதுதான் அதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே மார்க்கெட் இனிமேல் ட்ராவல் ஆகாது. இந்த ரேஞ்சு கூட வச்சுக்கோங்க. இதுதான் இனிமேல் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 47,500 ஓகேவா இந்த ரேஞ்ச். ஏன்னா 500 வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு, அதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் 47,500 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். கீழே சப்போர்ட் வந்து இந்த லெவல். ஸோ ஆல்ரெடி இந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட்டு. இதையும் ஃபர்தராக பிரேக் வச்சுது அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுக்கான சிபிஆரை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பாருங்க வீக்லி சிபிஆர் வச்சுருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீக்கோட இந்த சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேஞ்ச் வந்து இப்போ கரண்ட் வீக்கோட சப்போர்ட் 2 லெவல் இது சேமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆனால் கூட இது வந்து 46,750 இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது சிபிஆரையும் வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனையும் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட் ஏதாவது ஒரு சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் வச்சுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரிஸ்க் ரிவார்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி உங்களோட ட்ரேடிங் செட்டப்பை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாகவே நமக்கு மார்க்கெட் வந்து சென்டிமெண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று இதுக்குள்ளே சைட்வேஸில் இருக்கும், அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.